அனைவருக்கும் வணக்கம். பனின் சோசியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்க்கலாம். மேலே மொட்டை மாடியில் வந்து கதிர், செந்தில், அவங்க மாமா பழனி இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியும் ரூபா வந்து அக்கௌண்ட்லேருந்து 10,000 எடுத்தோங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிய போகுது. தெரிஞ்ச உடனே அவர் நேரம் ஒன்று தான் கேட்க போகிறாரு. அது எப்படா சமாளிக்கிறது அப்படிங்கிறாங்க. மாமா நாளைக்கு தானே, அது நாளைக்கு வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு. நாளைக்கு அவர் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணுவாராடா, பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டில் எல்லாத்தையும் பார்ப்பார். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். எப்படின்னாலும் உனக்கே பாரு, அதில் தேவையில்லாத வேலையாடா, இதெல்லாம் எதுக்குடா அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க, அன்னை வேறு வருது அப்படிங்கிறாங்க. அதே போல் கரெக்டாக மொட்டை மாடிக்கு வந்து சரவணன் வராங்க. என்னங்கடா எனக்கு தெரியாம 3 பேர் என்னடா ரகசியம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரகசியம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் போனே அப்படிங்கிறாங்க. எல்லாம் இந்த பழனி மாமா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவர் பாரு இப்போ யூத்தா என்னென்ன வேலையாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ இதாக இருக்கார் தெரியுமா அப்படின்ட்டு பொண்ணுங்களுக்குலாம் லைக் போடுறா இருப்பார், அவங்களோட ரீல்ஸ்க்குலாம் லைக் போடுறா இருப்பார் அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அப்புறம் அவங்க பாவம்ல, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ரீல்ஸ் போடுறாங்க, அதுக்கெலாம் நம்ம லைக் போட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் ஊர் உலகத்தில் ஏதோ 1-2 பொண்ணை பார்த்தா போதும், பரவாயில்ல, நீங்கள் எல்லாருக்குமே லைக்ஸ் போட்டு எல்லாருக்குமே ரீல்ஸில் எல்லா இதோடையுமே கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் அது தப்பு இல்லை, அப்புறம் எப்படி உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. சரி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லைண்ணே, நீ எனக்கு தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கேன்னு கதை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து திருப்பி வந்து அவருக்கு வந்து யோசனை வருது. அது எப்படிரா அப்போட அக்கௌண்ட்லேருந்து 10,000 எடுக்க முடியும், அது யார் அந்த 10,000 எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. அது சரி, நம்ம எதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதை பற்றியே கரெக்டாக இவன் வந்து கேட்குறானே அப்படின்ட்டு பழனி சொல்கிறாங்க. வேறு யார் எடுத்தா, இவன் தான் அப்படின்னு சொல்லி கதிரதுங்கிறாங்க. இவனா அடி நீ இது கூட எடுத்தோம், ஐயோ இது அப்பா தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிப்பாரு, அப்படி என்ன உனக்கு செலவு, நீ எது கூட எடுத்த, நீ எதுக்கு எடுத்தாலும் திருப்பி 3 தடவை கேட்கும்போது சரவணுக்கு வந்து ஒரு கிளிக் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம செலவுக்காக தான் இவன் எடுத்தானோ அப்படின்ட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. மாமா பேசாமல் இருங்களேன் மாமா, ஏன் மாமா சொல்கிறீங்கன்னு. ஆமாம், வேறு எதுக்காக எடுத்திருக்கான், எல்லாம் நீ வந்து ஹனிமூன் போகிறேன்னு சொல்லி சென்னை போன பற்றி அதுக்கு தானே. அவன் இப்போ அதெல்லாம் தேவையா, பேசாமல் இருங்க மாமா அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாங்க. நான் என்னடா சொல்கிறது, அவனுக்கே அது உணர்ந்துட்டான்டா, பாருடா அவனே அதை பற்றி தான்டா யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே சரவணன் சைலண்டாக இருந்துட்டானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப யோசிக்காத, நீ கிளம்புனே அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு. இல்லைடா, அப்போ நீ அந்த ரூபா வந்து என்கிட்ட தான் கொடுத்தியோ, ஐயோ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கே கூடாது, நான் சொன்னது தப்பு, உங்கள்கிட்ட நான் ரூபா கேட்டேனடா, உன்ட்ட ரூபா கேட்டேனடா, சும்மா பிரச்சனை தான் சொன்னேன், நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு. ஆமாம், நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்கல, ஆனால் நீ சொல்லும்போது அதை எப்படி நான் பார்த்துட்டு இருக்க முடியும், அப்புறம் என்னென்ன நம்மளுக்குள்ள அன்பு இருக்குது, நம்மளுக்குள்ள என்ன உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. பிறகு அதெல்லாம் நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேனே, அப்பா என்ன பேசுகிற போகிறாரு, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ ஒன்றும் நினைக்காத அப்படிங்கிறாங்க. இல்லை ஐயோ நீ எனக்காக தான் அந்த ரூபா எடுத்து நீ அப்புறம் அடி வாங்குவோம், அவர் பயங்கரமாக திட்டுவார், பயங்கரமாக அடிப்பார், அதெல்லாம் இல்லை, நான் இப்போயே அப்பா கிட்ட போய் உண்மையை பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ பேசாமல் இருனே மாமா சொல்லுங்க மாமாண்ணே. அவன் சொல்கிற சரிதானடா, இப்போயே போய் அவங்க அப்பா கிட்ட உண்மையும் சொல்கிறதாண்டா நல்லது அப்படிங்கிறாங்க. சப்போர்ட்டுக்கு ஆளை கூப்பிட்டேன் பாரு, உங்களை போய் என்ன செந்திலே நீ பார்த்துட்டு இருக்க, நீ ஏன் சொல்லுன்னே, நான் என்னடா சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ஐயோ சரவணன் நான் சொல்கிறத கேளு, அப்போ என்ன மிஞ்சி போனால் எனக்கு திட்டுவார் வைவார், அவ்வளோதானே, அதை நான் சமாளிச்சுக்கணும் எப்படினாலும், நீ அதை பற்றி ரொம்ப யோசிக்காதானே அப்படிங்கிறாங்க. இல்லைடா இருந்தாலும் இது ரொம்ப தப்புண்ணே. ஐயோ அண்ணே நான் திருப்பி சொல்கிறத கேளுண்ணே, நீ யோசிக்காதன்ட்டு இவர் வெளியே கீழே இறங்கி போயிறார் மொட்டை மாடிலேருந்து. என்னம்மா அவன் இப்படி பேசிட்டு போகிறானே, பார்ப்போம் நாளைக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம், போங்க இல்லை அவங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பழனி அனுப்பி விட்றாரு. அடுத்து மயில் புலம்பிகிட்டே இருக்காங்க. ஐயோ போச்சு, ஆதார் கார்டை பற்றி மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கும், வீட்டில் இன்னும் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சோ, அந்த செந்தில் தமிழ்கிட்ட இருந்து எப்படி தான் நான் வந்து இந்த கார்டை வாங்க போகிறேனோ, அவர் வேறு யார்கிட்ட என்னென்ன சொல்லி வச்சிருக்காரோன்னு புலம்பிகிட்டே இருக்காங்க. அடுத்து சரவணன் உள்ளே வராரு. இவர் ஏன் ஒரு மாதிரியாக இருக்காருன்னு. இல்லைம்மா இல்லை, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய உண்மையை வந்து மறைச்சிருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு, ஐயோ இப்போ பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு. ஐயோ உங்களுக்கு யார் சொன்னோம் அப்படின்னு மயில் கேட்குறாங்க. அவங்க நினச்சது ஆதார் கார்டு, இவர் சொல்கிறதோ அந்த 10,000 ரூபா பற்றி. அதுக்கடுத்து சொல்லிடுறாங்க செந்தில் வந்து மாமாக்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. போச்சு, செந்தில் வந்து பழனி மாமா கிட்ட சொல்லிட்டார், பழனி மாமா யார்கிட்ட சொன்னாரோ, போச்சு எனக்கு போச்சு, பிரச்சனை வரப்போதும் யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்மளே அது போல் சொல்லிடலாம், நான் தான் தெரியாமல் ஒரு இதில் பண்ணிட்டோம், ஒரு என்ன செய்யணும் தெரியல எங்களுக்கு அந்த நேரத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி உளறிட்டு என்னை மன்னிச்சிருங்க, அதுக்காக என்னை வெறுத்துறாதீங்க, நீ எதுக்கு மயில் தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்குற, வெறுக்கத்தாதீங்கன்னு சொல்லு, நான் எதுக்கு ஒன்று வெறுக்க போகிறேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை நாங்கள் தான் தெரியாமல் வயசு அப்படிங்க டக்குன்னு கதை தட்டுறாங்க. யாருன்னு போய் திறந்தா செந்தில் அண்ணியோட ஆதார் கார்டுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே அப்புறம் ஓட்ட வந்துச்சு, இங்கேயோ டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அப்படின்னா ஆதார் கார்டு இவர் பார்க்கவே இல்லையா, கொடுக்கவே இல்லையா, இப்போ தான் வராரா, நம்ம தான் உளர போயிட்டுமா அப்படின்ட்டு மயில் வந்து தெளிவாயிடுறாங்க. அடுத்து ஆதார் கார்டு வரவும் 2 பேரும் கதவை பூட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்ன சொல்ல வந்து அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து இந்த சென்னை போன ரூபா அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னமோ சொல்ல வந்தீங்களே மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒன்றும் சொல்லலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக போச்சு என்ன அப்படிங்கிறாங்க. செந்தில் வந்து அண்ணிட்ட எதையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரவணன் கையில் இருக்கிற ஆதார் கார்டு அடக்குன்னு மயில் வந்து பிடிங்கிறாங்க. என்ன பண்ணுறேன்னு ஆதார் கார்டை எடுக்கிறேன்னு, அது தெரியுது, அது என்கிட்ட இருந்தால் என்ன பத்திரமா நான் வச்சுருப்பேன்னு. இல்லை என் பொருள் யாருக்கிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு அது பத்திரமா இருக்குமோ இல்லாதோன்னு ரொம்ப புலம்பிகிட்டே இருப்பேன், நானே பத்திரமா வச்சுருக்கேன், சரி கூட அதை பார்க்க சரிண்ணே. இல்லை ப்ளீஸ் அதை பார்க்க வேண்டாம், நீ ஏன் எதுக்கு மயில் இப்படி சொல்கிறேன்னு. இல்லை அதில் ஃபோட்டோ மூஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க, அதுக்கு தான் வேணான்னு. அதெல்லாம் நான் ஒன்றும் கிண்டல் பண்ண மாட்டேன், நீ அதை கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை ப்ளீஸ் நான் தான் வேணான்னு சொல்லலை, விட்டுருங்களேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நாளைக்கு நான் தானே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் பார்க்கணும், நான் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. சரின்னு ஒரு வழியாக படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. எல்லாரும் ஃபேமிலியோடு உட்காந்துருக்காங்க. திருநீர் ஓரளவுக்காக கோமதி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரணும்லடா, அதுக்காக தான் நான் திருநீர் போய் கோயிலில் போய் திருநீர் எடுத்து வந்தேன், உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரி எப்போ கிளம்புறீங்க? என்ன 10 to 11, அதனால் அந்த டயத்தை கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. கூட யார் போகிறீங்க அப்படிங்கும், செந்திலையும் மீனாவும் போங்க அப்படிங்கிறாங்க. மீனா வந்துட்டு அப்பா ஆஃபீஸ்க்கு ஹாஃப் டே லீவ் சொல்லிடட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே மயில் யோசிக்கிறாங்க, ஐயோ வேறு யாருனாலும் சமாளிச்சாலும் அந்த மீனா வந்தால் மீனாவை சமாளிக்கவே முடியாது, கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாள், இவளை எப்படியாவது கலட்டி விடணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஐயோ அதுக்காகலாம் நீங்கள் அரை நாளில் லீவ் போட வேண்டாம் மீனா, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் எங்கள் அம்மா வராங்களா அப்புறம் எதுக்கு இவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்கத்தில் ராஜி இருந்துட்டு, அக்கா நீங்கள் வரதான் உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு. ஆமாம் எனக்கு நல்லா தெரியுது. சரிம்மாம்மா நான் ஒன்றும் லீவ்லாம் போடலை, நான் ஆஃபீஸ்க்கே போகிறேன், அலையா இருந்தேன், நான் எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிடுறாங்க. சரவணன் வந்துட்டு, என்னப்பா மீனா அலையாக இருந்தாலே அதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நீ வாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ செந்தில் நீ போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. செந்தில் வந்துட்டு, இல்லை நான் வந்து மளிகை வாங்குறதுக்கு சிதம்பரத்துக்கு போனோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ அங்கே ஆமாடா நான் அந்த வேலை சொன்னதே மறந்துட்டேன்ல அப்படின்ட்டு பாண்டியன் வந்துட்டு, பழனி நீ வேணா சிதம்பரத்துக்கு போயிரு அப்படிங்கிற. ஐயோ அந்த கடைக்கா நான் போக மாட்டேன், அவர் பேசிய உயிரை வாங்குவார், அதுக்கு செந்தில் தான் கரெக்ட், அவன் போயிட்டு வரட்டும், நான் கடை வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ வெளிலாட்டினா பேசாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. கடையில் ஏகப்பட்ட வேலை, அவன் அங்கே போயிட்டான், நான் இங்கே போயிட்டேன், நீங்களும் சித்தப்பா மட்டும் எப்படி கடையை சமாளிப்பீங்க, அதெல்லாம் இல்லை நான் பார்த்துக்கிறேனே, ஏன் இதுக்கு முன்னாடி நாங்கள் கடையை பார்த்தது இல்லையாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க இப்போ உங்களுக்கு வயசாகிடுச்சுல மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு இவன் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க.